இந்த இண்டிகேட்டர் பற்றி நான் பெருசாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். பட் இண்டிகேட்டர்னால நான் வந்து என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணேன்னு மட்டும் சொல்லியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். அந்த ஃபுல் வீடியோ நான் வந்து இப்போது ஷோ பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டேக்கு போக போகுது 3:30க்கு. இங்கே பை சிக்னல் வந்துருச்சா? இங்கே பை சிக்னல் வந்தோடனே நீங்கள் இங்கேருந்து அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் இண்டிகேட்டர் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு 1:2 1:3 வைப்பீங்க. நான் பட் எப்போயுமே வந்துட்டு 1:7 தான் வைப்பேன். ஓகேவா? 1:7. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், யூஸ்ஃபுல்லாமல் இருக்கலாம். ஓகே, இது எஸ்எல் அடிச்சிருச்சா? எஸ்எல் அடிக்கலை. எஸ்எல் அடிக்கலை. எஸ்எல் அடிச்சிருச்சு. இப்போது அகெயின் இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் என்ட்ரிஸ் கிடைக்கும். அதாவது இந்த கேண்டில் க்ளோஸ்க்கு அப்புறம் தான் என்ட்ரிஸ் கிடைக்கும். அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி, அது வந்து 1:7க்கு வைப்பேன். டிபி ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அன்னைக்கு டே க்ளோஸ்டு. அதனால் அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் என்ட்ரி எஸ்எல், செகண்ட் என்ட்ரி டிபி முடிஞ்சு அந்த டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்ப்போம். அவ்வளோதான். அந்த பை சிக்னல், அதாவது பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் என்ட்ரி எடுத்தோம், டிபி ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் கொடுக்குற அந்த பை சிக்னல் என்ட்ரி எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு மட்டும் பாருங்களேன். பாருங்க, போயிட்டே தான் இருக்குது மூமெண்ட். எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை எந்த ஒரு எஸ்எம்சி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட்டு. அதனால் நான் உங்களுக்கு நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எப்போது? 1 செப்டம்பர் 2025. நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீழே பாருங்கள், இதிலே இருக்கும். சிக்னல்ஸ் வந்தால் மட்டும்தான் என்ட்ரிஸ் எடுப்போம். ஓகேவா? இன்னும் வரல. 3:30 அது செகண்ட் டே ஆனாலுமே பிறகுமே சிக்னல்ஸ் வரல. அதுவும் இன்னும் அப் மூவில் தான் இருக்குது அன்னைக்கு. நடுவில் ஃபேக் சிக்னல்ஸ் எதுவும் வரல, பார்த்தீங்களா? எல்லோரும் கேட்குறீங்க ஃபேக் சிக்னல்ஸ் நல்லா வருமா அப்படின்றது. ஃபேக் சிக்னல்ஸ் நல்லா வரல, சாரி, என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து செப்டம்பர் 2 அப்படியே என்ட்ரியே கொடுக்காம மேலே போயிடுச்சு. ப்ரீவியஸ் டேவோட இந்த பை சிக்னல் எடுத்துகிட்டு, இந்த பை சிக்னல் எடுத்ததுலேருந்து மேலேயே தான் அப்படியே தான் அடுத்த நாள் வரைக்குமே கன்னியூ ஆச்சு. அப்போது நாங்கள் வந்து என்ன செஞ்சுருப்போம்னா, செப்டம்பர் 2 வந்து என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இங்கேருந்து 1:7. டிபி ஹிட் ஆகலை. எஸ்எல் அகெயின் ஐயோ மாடி. இந்த மாதிரி கேண்டில், இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தால் எடுக்கக்கூடாது. நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நான் அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுவேன். நான் எடுப்பேன், நீங்கள் எடுக்க மாட்டீங்க.
1:7 வைக்கிறேண்ணா. அதாவது இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்பியுமே ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு மார்க்கெட். நாம் வந்து எஸ்எல் மாடிஃபை பண்ணாமல் இருந்தோம்னா கிடச்சிருக்கும் மேபி. நீங்கள் 1:2 1:3 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சூப்பராக நீங்கள் எப்போயோ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு டிபி அடிச்சிருச்சு. என்ட்ரி முடிஞ்சிச்சு அன்றைக்கான என்ட்ரி. ஃபஸ்ட்டு டே எஸ்எல்லு. இப்போ நீங்கள் இங்கனக்குள்ளே எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல எஸ்எல் நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்க, இது எஸ்எல் லைன் தான். எஸ்எல் வந்து அதாவது இந்த என்ட்ரி எஸ்எல் தான் சொல்லப்போனால். நான் மாடிஃபை பண்ணாமல் அடுத்த செல் சிக்னல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அப்படி வெயிட் பண்ண போய் எனக்காக இந்த இது வந்து எனக்கு டிபி அமைஞ்சிருக்கும். பட் நான் சொல்லி கொடுத்து நீங்கள் இண்டிகேட்டர் வாங்கியிருப்பீங்கல்ல, அப்போ எல்லாருமே வந்து இங்கேயே மாடிஃபை பண்ணியிருப்பாங்க இங்கேயே. அப்போது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அன்றைக்குமே 2 தடவை எஸ்எல் தான் வாங்கியிருப்பீங்க. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து செப்டம்பர் 3, 2025. நோட் பண்ணிக்கோங்க. மேலே போயிட்டே தான் இருக்குது. அப்பவும் தயவுசெய்து வந்துட்டு இண்டிகேட்டர்லாம் வச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மூமெண்ட்டை பார்க்கலாம். இது எஸ்எல் பார்த்தோன்னே தெரியுது. எஸ்எல் எப்படி வந்ததுன்றதை காமிக்கிறேன் நான். இருங்க. எஸ்எல் அடுத்து செல் என்ட்ரிக்கு (1:7) வைப்போம். வெயிட் பண்ணுவோம். ஆகலைன்னா ரெண்டுமே. ஃபஸ்ட்டு நான் 3 என்ட்ரி எடுப்பேன். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி மட்டும் எடுக்க சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், இப்போது எஸ்எல் மாடிஃபை பண்ணாமல் நம்ம அடுத்த சிக்னலுக்கு வெயிட் பண்ணோம்னா நமக்கு டிபி ஹிட் ஆகும். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னோடய கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு, நான் கிளாஸ் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு என்ன சொன்னேன்னா, இந்த ரெட் கலர் லைன் வந்தோடனே நீங்கள் மாடிஃபை பண்ணிடுங்க எஸ்எல்ன்னு சொன்னேன். அப்போ இது எஸ்எல் தான், ப்ராக்டிக்கலாகவே இது எக்ஸல் தான். இப்போ வந்து இந்த செல் சைடு வந்து சிக்னல் வந்தோடனே அவங்க எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, 1:7 வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க டிபி ஹிட் ஆகிறதுக்கு. டிபி ஹிட் ஆகிருக்கும், ஆனால் என்ன ஆயிருக்கும், விக்கு வந்து போய் எஸ்எல்லை அடிச்சுட்டு வந்திருப்பான். நான் வந்து வைக்க மாட்டேன். எனக்கு வந்து வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ட்ரி இப்படி ஒரு ரிவர்சல் ஆகி வை சிக்னல் வர வரைக்கும் ஐ வில் வெயிட், ஹோல்ட் பண்ணி வைப்பேன். பட் இவங்க எல்லாருமே வந்து 2 நாள் எஸ்எல் தான் அடிச்சிருப்பாங்க, 2 என்ட்ரி எடுத்தவங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து போக போக அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். தயவுசெய்து இந்த இண்டிகேட்டரா அவனெல்லாம் ஒர்த்து இல்லை. நான் ஒர்த்து இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேசியிருக்கவே மாட்டேன் தைரியமாக, எதுலேயுமே சொல்லவே மாட்டேன். ஒருத்தனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வரேன் இந்த விஷயத்த. இன்னும் மூமெண்ட்டு டவுன் சைடு தான் இருக்குது. செப்டம்பர் 5 1:7. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்டை கூட கவர் பண்ணுறேன். பட் டைம் இல்லை, அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எஸ்எல். அதாவது நான் எப்படி என்ட்ரிஸ் எடுப்பேன்னா இதுங்க சொல்கிறேன். 1:7. நான் வந்து மித்தவங்க மாதிரி யாருன்னு சொல்ல விரும்பலை. அது லாய்க்கே இல்லாத கோர்ஸெல்லாம் விற்றுட்டுலாம் நான் வந்து ஏமாத்தலை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் நான் வந்து கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ மார்க்கெட்டில் பேஷண்ட் ரொம்ப முக்கியம்.
வெயிட் பண்ணலன்னா வந்து கிடைக்கவே கிடைக்காது எந்த ஒரு இதுவுமே, குட்டான என்ட்ரிஸ் எதுவுமே. வெயிட் பண்ணால் எடுக்கலாம், அமௌண்ட் பார்க்கலான்னா எடுக்கலாம். பாருங்கள் எப்படி பேர் வருங்க மூமெண்ட். 1:7 ஹிட் ஆயிடுச்சு, டிபி ஹிட்டு. இப்படி தான் நாங்கள் என்ட்ரிஸ் எடுப்போம். ரன்னிங் மார்க்கெட் ரன்னிங். நெக்ஸ்ட்டு டே அப்போது என்னன்னா, இதில் என்ன கான்செப்ட்னா, இங்கே பை சிக்னல் இப்படி வந்திருக்குமா, இங்கே வந்து எஸ்எல் வந்து எப்போ வரும்னா, இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இது ஃபஸ்ட்டு கேண்டிலில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் பை சிக்னல் கிடைக்கும். அப்புறம் செகண்ட் கேண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த ரெட் கலரில் எஸ்எல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ என்னென்னா, நான் வந்து ஆர்டர் வந்து பை என்ட்ரி கிடச்சோடனே ப்ளேஸ் பண்ணிடுவேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்எல் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் இதில் நோ என்ட்ரி கொடுத்துருவேன். அவ்வளோதான், ஈஸி. எடுக்கிறவங்க எடுப்பாங்க, பட் நான் எடுக்க மாட்டேன். (1:7 போயிருக்கோம், நான் எடுக்கல அன்னைக்கு. மேலேயே தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். இப்போ நான் பேசுகிறதே 11 நிமிஷம் ஆச்சு. இன்னும் இப்போ தான் செப்டம்பர் 8க்கே வந்திருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மந்த்து மட்டும் பிரித்து போடுறேன் வீடியோஸு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கூட எப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போது நான் லைவாக தான் காமிக்கிறேன் எப்படி மார்க்கெட், அதுவும் ரீப்ளே பண்ணி எப்படி மார்க்கெட்லாம் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதில் செல் என்ட்ரி வருதா? 1:7 இப்படி தான் நான் என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணுவேன். 100 அக்கௌண்ட்னால எனக்கு ஈஸியாக இருக்குது. ரியல் அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருப்பேன். அது வந்து ஃபாரெக்ஸ் இண்டெக்ஸ் மட்டும் தான் எடுப்பேன், மற்றபடி கோல்டெலாம் எடுக்க மாட்டேன். எஸ்எல் கண்ணுமில் தான் என்ட்ரிஸ்லாம் காமிக்கிறேன். எஸ்எல் ஃபஸ்ட் இது. அதுக்கடுத்து அது இண்டிகேட்டர் வந்து நடுவில் காமிக்கலை அப்படின்றதான் இங்கே மேட்ரு. நடுவில் அப்படியே எரிச்சல் படுத்துகிற மாதிரி அங்கங்கே வந்துட்டு நம்மளை கொலாப்ஸ் பண்ணிட்டுலாம் ஒன்றும் இல்லை இந்த இண்டிகேட்டர். அதனால தான் நான் அவங்கள்ட்ட வந்து பப்ளிக்காகவே கொண்டு வந்தேன். உங்களுக்கு இதெல்லாம் டெஸ்ட்டு பண்ணியிருக்கு ஃபுல்லாக ப்ரீவியஸாகவே. டிபி ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், டே க்ளோஸ்ட். பாருங்கள் மூமெண்ட்டை, மேலே விட்டால் 1:10 10 11 போகும். வேணுன்றவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். இது எப்படி தான் ஆகும், அப்படி தான் மூமெண்ட்டு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி மட்டும் தான். இருங்க அதையும் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து தள்ளி விட்டு பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கொடுத்தேன். 3:30 AM தான் என்ட்ரி எடுப்போம், ஓகேவா? AM தான் என்ட்ரி எடுப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு வர 3 என்ட்ரி, 3 என்ட்ரிஸ், ஓகேவா? மித்தபடி நடுவில் அது டிபி ஹிட் ஆயிடுச்சுல, இப்போ திரும்ப இங்கே வருதில்ல அங்கே வருதெல்லாம் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் ஒரு மாதிரி சைட்வேஸ் போயிட்டுருக்கோம். அதனால தான் எனக்கு லிக்விடிட்டி பிரச்சனை இல்லை, அது இல்லை இது இல்லைன்னா தாராளமாக எடுக்கலாம். பை சைடு வந்திருக்கு மார்னிங். எஸ்எல் பெருசாக தான் இருக்குது, பார்ப்போம். மேக்ஸ்க்கு அதாவது நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த கால்குலேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து மேனுவலாக எனக்கு நான் சிஸ்டமில் தான் பண்ணுவேன். அதாவது வெப்சைட் போய் பண்ணுவேன். கரெக்டாக 1:7 இல்லாட்டி 1:7 வைக்க தெரிலனா 6.56 அந்த மாதிரி வைங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். அது தெரிலனா தெரில, அவ்வளோதான்.
அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்கெட் மேலே போகுதுனாலாம் ஜாலியாக இருப்பேன். இதெல்லாம் என்ட்ரி எடுத்து முடிச்சிட்டா மாடிஃபையா முடிஞ்சு. அப்போ இப்போ டவகால் லிக்விடிட்டி மேலே போகும் பாருங்க. டக்கு 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 டக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கில்ஸ் உள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஹோல்டு பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. அம்மா எஸ்எல் 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 நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சு எஸ்எல். நடுவுலையுமே இந்த 3 என்ட்ரியுமே எஸ்எல். ஓகே, அதாவது செப்டம்பர் 10 கன்னியூ அடுத்த நாள் ட்ரேட் கன்னியூ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதுமே அது செகண்ட் டே வந்துமே எஸ்எல் அடிச்சிச்சு சிங்கிள். அவ்வளோதான். இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தாலே என்ட்ரிஸ் எடுத்தாலுமே எஸ்எல் தான். எடுக்க முடியாதுல்ல, நம்ம தான் அந்த ட்ரேட் கன்னியூ பண்ணிகிட்ருக்கோம்ல. அடுத்த டே பார்ப்போம். 10 செப்டம்பர் நோ என்ட்ரி, செப்டம்பர் 11 நோ என்ட்ரி, 10 என்ட்ரி எடுத்திருந்தோம். அது கன்னியூ ஆகிருக்கு, பட் நோ ரிசல்ட். அதான் இந்த பெருசாக இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் இந்த எஸ்எல். நெக்ஸ்ட் டே வந்து விட்டது செப்டம்பர் 3 என்ட்ரி தான். ஃபஸ்ட் என்ட்ரி எஸ்எல், செகண்ட் என்ட்ரி டிபின்னு நினைக்கிறேன். ஐ ஃபர்காட். டிபி இல்லை 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 இல்லை. கலரை வேறு மாற்றுவோம். சரி இல்லை ப்ளூ பிளாக் பிளாக் ஆனா ஒயிட். எஸ்எல். அடுத்து பை சைடு வெயிட் பண்ணுவோமா? அதாவது அடுத்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுவோம். பை சைடு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ஓகே, இப்படி தான் இருக்குது, இதுதான் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்? ஸோ ஆண்டவரே, டிபி 8 ப்ரோ, டிபி 8. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. அதாவது எப்படி கேட்குறாங்க தெரியுமா? விதவிதமாக கொஷின் கேட்குறாங்க. எனக்கே அது வந்து நானே மறந்துடுறேன், என்ன படித்தேன்றதே எனக்கு மறந்து போகுது. அந்த அளவுக்கு கொஷின் கேட்குறாங்க. இது என்ன இங்கே வந்திருக்கு, இது என்ன அங்கே வந்திருக்கு, இது என்ன இப்படியா, இது என்ன அப்படியா? சொல்லியாச்சு ப்ரோ. வா, உனக்கு வந்து ஒரு வழி சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீ திருப்பி கேட்டேன்னா நீ சேரவே வேண்டாம், நீ இண்டியேட்டரே வாங்க வேண்டாம், போ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ கேட்பீங்க, நீ ஏன் யூஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு எல்லாத்தையும் விற்றுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கும் ஆசை தான் ப்ரோ, நானே வச்சுட்டு நானே சம்பாதிக்கலாம். பாவம் யார் யார்கிட்ட போய் ஏமாறுறீங்க. எஸ், டிபி ஹிட்டு, ஜாலி ஜாலி. ஃபஸ்ட் என்ட்ரி டிபி ஹிட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்லா மார்னிங் ஆகவே ஆகாது. லிக்விடிட்டி இருக்கோ இல்லையோ என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணுறோம். வர்ற அமௌண்ட் நமக்கு, வரலன்னா கடவுளுக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரிங்க பாருங்கள், ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட் என்ட்ரி டிபி ஹிட்டு ஆயிடுச்சு, டிபி ஹிட்டு. அதனால் அடுத்த என்ட்ரிலாம் போகக்கூடாது. இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் என்ட்ரி வந்து எஸ்எல்லு, செகண்ட் என்ட்ரி எஸ்எல்லு, தேர்ட் என்ட்ரி தான் கடைசியாக ட்ரை பண்ணுவோம். அதுவும் எஸ்எல்னால் பேசாமல் போய் உட்காந்துக்குருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி டே க்ளோஸ்டு. 3 என்ட்ரியும் எஸ்எல் வரல, வரவும் வராது, எப்பயாவது வரும். சும்மா இந்த இதிலலாம் போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, இந்த என்ட்ரிஸ்லாம்.
அடிச்சு விட்ரும் மார்க்கெட், நம்மளை தூக்கி தூக்கி மேலே பவுன்ஸ் பண்ணிடும். நம்ம கரெக்டாக இருக்கணும், எந்த என்ட்ரி எப்படி எடுக்கணும், நம்ம டைமில் லீவ் ஆயிடணும். மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். மார்க்கெட் நம்ம எங்கே எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நெக்ஸ்ட் டே செல் என்ட்ரி. இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து நான் எடுக்க மாட்டேன், பட் ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு. நான் எடுக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தால். அதனால ஐ வில் ஷோ. அதெல்லாம் என்ன எடுக்கக்கூடாது, எடுக்கலாம் அப்படின்றத நான் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவேன். அதாவது இண்டிகேட்டர் வாங்கினதுக்கப்புறம் இந்த இதையுமே எடுக்க மாட்டேன், ஷோ பண்ணுறேன். பட் நோ என்ட்ரி, அன்றைக்கி நோ என்ட்ரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது எஸ்எல் தான். வீடியோ எல்லாம் வந்துருச்சுல்ல. 1:7 வச்சுருப்போம். போகுதான் பார்ப்போம். அண்ட் பண்ணிருச்சு. என்ன அது ஏன் இப்படி இருக்கு? என்ன அளவோ சரி. பாரு, செக்யூரிட்டி போட்டு அப்படியே அடிச்சு நாக் அவுட் பண்ணி வெளியில் தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகிறான். எஸ்எல் சொல்லப்போனால் இது எஸ்எல். இந்த ட்ரேடு நான் மாடிஃபை பண்ணாமல் வச்சுருந்ததுனால மேபி டிபி அடிக்கலாம். டிபி அடிச்சிருச்சு, டிபி அடிச்சு விட்டது. அவ்வளோதான். இந்த ட்ரேட் செகண்ட் ட்ரேடு எனக்கு டிபி அடிச்சிருக்கோம். பிகினராக இருக்கிற நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன இது, லிக்விடிட்டியை வந்து கீழே வந்துட்டு ஸ்வைப் பண்ணி எஸ்எல் ஆன் பண்ணிட்டு போயிட்டான். அவ்வளோதான். இதுதான் அன்றைக்கான எஸ்எலுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்எல். கட்டன்னு இறங்குது. வந்துருச்சுப்பா. வெயிட் 1:7. select the bar. ப்ரோ நான் சும்மா போட்டு காமிக்கல, இதுதான் அதான்னு வர்றது தான் போட்டு காமிக்கிறேன். நானாக ஒன்றும் மார்க் பண்ணி இங்கே காமிக்கலை. செப்டம்பர் 17 முடிச்சுக்கலாம் ப்ரோ. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் கிளாஸ் இருக்குது எனக்கு அடுத்து. அதெல்லாம் நான் வந்து ஃபோக்கஸ் அவங்கள ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்னால் எனக்கு டைம் கிடைக்கல இருந்தால் மொத்தமாக நான் சொல்லிடுவேன் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்கள் டைம் கிளாஸுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, லைவ் கிளாஸுக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா முடிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். பை பாய்.